வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருப்பதற்கேற்ப தமிழகத்துல பல்வேறு இடங்கள்லயும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வர்றத நம்மால பார்க்க முடிகிறது. இனி வரும் நாட்கள்ல மழையுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். கடந்த 2 நாட்களாகவே தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல மழை பெய்து வருகிறது. வரும் நாட்கள்ல அங்க மழை பொழிவு இன்னும் தீவிரமடையுமா இல்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இந்த குமரிக்கடல் பகுதியில் இருந்தக்கூடிய காற்று சுழற்சி தற்போது லட்சத்தீவு நோக்கி நகர்ந்திருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தாழ்வு மண்டலம் தமிழகத்திற்கு நேரடியாக தாக்காவிட்டாலும் நமக்கு கிழக்கு தென்கிழக்கு காற்றை தமிழகம் ஊடாக இருக்கும். இதன் காரணமாக சனிக்கிழமை இரவு வரைக்கும் தமிழகத்தில் பரவலான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கக்கூடும். இன்னொன்னு, தீபாவளி அன்று மழை பொழிவு எப்படி இருக்கும்? ஏன்னா 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்துல பெருமளவுக்கு கனமழை அப்படிங்கிறது இல்ல. தீபாவளி அன்று தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? கடந்த சில ஆண்டுகளாகவே தீபாவளி அன்று நமக்கு ஒரு பரவலான கனமழை அப்படிங்கிறது பதிவாகல. இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு தாழ்வு மண்டலம் உருவானாலும் அது நம்மை விட்டு அகன்று சென்றுவிடும். அதே சமயத்துல தீபாவளி அன்று கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருக்கும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஓரிரு முறை கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு மிக கனமழையோ தொடர் மழையோ அதீத கனமழையாகவோ இருக்காது. பாதிக்காத ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். நல்ல வெயிலும் தீபாவளி தினத்தன்று நம்ம எதிர்பார்க்கலாம். பகல் நேரத்துல பிள்ளைகள் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கலாம். கண்டிப்பா நல்ல பட்டாசு வெடிக்கலாம். இந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமா பட்டாசுகள் அதிகமாக வெடித்தாலும் அந்த மாசும் சற்று கட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். இப்படி மழை பொழிவுக்கும் மாசு கட்டுப்படுத்துதலுக்கும் என்ன தொடர்பு? கண்டிப்பாக நமக்கு கிழக்கு திசை காற்று, கடல் காற்று உள்நுழையும் போது அந்த மாசு ஓரளவுக்கு கட்டுப்படும். அதுவே நமக்கு வடக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருந்துச்சுன்னா நிலப்பகுதியிலிருந்து நமக்கு காற்றின் போக்கு இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா இப்போ நமக்கு நிலப்பகுதியிலிருந்து அந்த மாசு கேரி ஓவர் ஆகி வந்துட்டே இருக்கும். அதுவே கடல் காற்று உள்நுழையும் போது அந்த மாசு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில குறிப்பாக மழை பொழிவு தீபாவளி அன்று எப்படி இருக்கும்? சென்னையை பொறுத்தளவுக்கு அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். பிறகு பிற்பகல் மாலை நேரத்துல சென்னையின் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். பரவலா மழை இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனா பெய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 முதல் 20 நிமிடங்கள் ஒரு மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு தீவிர மழை பொழிவு, ஏதாவது ஒரு சலனம் உருவாகி தமிழகத்தை நோக்கி வந்து தொடர்ச்சியான மழை பொழிவு என்பதெல்லாம் எப்போ நாம எதிர்பார்க்கலாம்? முதல் சலனம் எப்போ உருவாக வாய்ப்பு இருக்கு? இப்போ பார்த்தோம்னா இந்த அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கிய முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை 21ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல சனிக்கிழமை இரவு வரைக்கும் சற்று பரவலாகவும் தீவிரமாகவும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் அதன் பிறகு இந்த கிழக்கு திசை காற்று அடுத்த 2-3 நாட்களுக்கு அவ்வப்போது மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கும். முழுமையாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் அக்டோபர் 23ஆம் தேதி வாக்குல உருவாகுது. அக்டோபர் 23ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதி வரையிலான 2 வாரங்கள் வடகிழக்கு பருவமழையின் முதல் பகுதி தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகம் இருக்கும்னு வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இயல்பை விட அதிக மழை அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இயல்பை விட 5% அதிகம் தான், இயல்பை விட 30% அதிகம் தான். உங்களுடைய கணிப்பின்படி எத்தனை சதவீதம் வரைக்கும் அதிகப்படியான மழையை தமிழகம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள்ல இயல்பாக தமிழகம் கிட்டத்தட்ட 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறும். கடந்த ஆண்டு 56 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெற்றிருக்கு. ஆமா, இந்த ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு இப்ப தற்போதே இன்று வரைக்கும் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. இதுல மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு. கிட்டத்தட்ட 5 முதல் 6 சுற்று வடகிழக்கு பருவமழை நம்ம எதிர்பார்க்கிறோம். தற்போதுதான் முதல் சுற்றுல இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக 60 சென்டிமீட்டருக்கு மேல நம்ம மழைப்பொழிவை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கடந்த ஆண்டுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அதிகப்படியான மழை பதிவாகி இருக்கு. இப்ப கடந்த ஆண்டு பார்த்தோம்னா விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், பெஞ்சல் புயல்னால. 2023 பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள். இந்த ஆண்டு அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் அளவிற்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமாக மழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தீபாவளியை பொறுத்தவரையில் பகல் நேரத்தில் வெயிலினுடைய தாக்கம் தான் இருக்குமே தவிர மழையுடைய தாக்கம் இருக்காது என்பது போன்ற பல்வேறு தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு நன்றி ஹேமச்சந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.